மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்வள மேம்பாட்டு தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் திரு ஜி அருண் அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சொட்டு நீர் பாசனம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் சீப்பாலக்கோட்டை கிராம வேளாண்மையாளர் திரு எம் சமுத்திரபாண்டியன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர், கடலூர் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சூரியகாந்தி தகவல் நேரத்தில் பயிர் வகை பயிர்களில் கோடைக்கால சாகுபடிக்கு ஏற்ற ரகங்கள் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையை பொறுத்தவரை நீர் நிர்வாகம் என்பது அண்மை காலங்களில் ஓர் முக்கிய அங்கம் வகித்து வருகின்றது. பாசன நீரை சிக்கனமாக கையாள வேண்டிய சூழலில் வேளாண்மையாளர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் சொட்டு நீர் பாசனம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் சீப்பாலக்கோட்டை கிராம வேளாண்மையாளர் திரு எம் சமுத்திரபாண்டியன் அவர்களை சந்தித்த போது என்னுடைய பேர் சமுத்திரபாண்டியன். நான் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சீப்பாலக்கோட்டை கிராமத்தில் இருந்துகிட்ருக்கேன். இந்த ஏரியாவில் ஒரு 4 ஏக்கர் அளவில் விவசாயம் செஞ்சிட்ருக்கேன். இந்த விவசாயத்தில் முன்னாடி ஏதோ எங்களால் தெரிஞ்ச மாதிரி பக்கத்தில் உள்ளவங்களை வச்சு அந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். காமாட்சிபுரத்தில் கேவிகே சென்டெக்ட் மூலமாக அங்கே கொடுத்த ஒரு சில பயிற்சிகள் மூலமாக கிட்டத்தட்ட அவங்க கொடுக்குற எல்லா பயிற்சியிலையும் பங்கெடுத்துக்கிடுவோம். அதில் விதை நேர்த்தி பண்ணுறது, பயிரில் உள்ள புழு பூச்சி தாக்குறது, அதை பற்றி அதை எப்படி இது பண்ணுறது, அதே மாதிரி மருந்தடிக்கிறதுல உள்ள பிரச்சனைகள், அந்த இதில் என்னென்ன தீங்கு வரும் அப்படிங்கிற விஷயங்கள், இயற்கை வேளாண்மை, புவி வெப்பமயமாதல், இந்த மாதிரி விஷயங்களுக்கான பயிற்சிகள்லாம் நிறையா நாங்கள் கலந்துருக்கோம். அதே மாதிரி நான் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்க எல்லாருமே போகிற மாதிரி ஒரு சிலரில் நாங்களும் தயார் பண்ணி கொண்டு போய் இந்த பயிற்சிகளை பங்கெடுத்துருக்கோம். அவங்க கொடுக்குற பயிற்சியின் அடிப்படையில் ஒரு சில விதைகளும் கொடுத்தாங்க. முன்னாடி சாதாரண விதைகளை நட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ அவங்க கொடுத்த விதைகளை நாங்கள் ஏற்கனவே பயிர் செஞ்சுருக்கோம். அந்த வகையில் தான் தக்காளி இதுகளை பயிர் செஞ்சுருக்கோம். வாழை இதுக்கு நாங்கள் முன்னாடி என்னென்னா பூரா
கெமிக்கல் உரங்களை தான் அதிகமாக பயன்படுத்தியிருந்தோம். இயற்கை வேளாண்மையில் இயற்கை முறையில் வந்துட்டு இந்த வாழையை வந்து எப்படி கொண்டு வரது, முருங்கைக்கான விஷயங்கள் வந்து அதில் என்னென்ன பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து இப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்ச விவசாயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 4 ஏக்கர் விவசாய மண்டலம் வந்துட்டு முன்னாடிலாம் எப்படின்னா 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கிற தண்ணியை வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணியிருந்தோம். இதற்கான விவரங்கள் தெரியாமல் எப்படி இந்த அளவுக்கு தான் பண்ண முடியுன்றப்ப வந்துட்டு அங்கே கொடுத்த பயிற்சியில் சென்டெக்டில் கொடுத்த பயிற்சியில் வந்துட்டு வேளாண்மை அலுவலகத்தில் வந்து சின்னமனூர் வேளாண்மை அலுவலகத்தில் வந்துட்டு இந்த சொட்டு நீர் வந்து எப்படி வாங்கணும், என்ன முறையில் வாங்கணும், விஓ பார்க்கணும், ஆர்ஐ பார்க்கணும், தாசில்தார் பார்க்கணும், இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்து வாங்கி இந்த சொட்டு நீர் 75% மானியம் 100% மானியம் இந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்துட்டு ஒரு சில முயற்சிகள் எடுத்ததில் வந்துட்டு எங்களுக்கு சொட்டு நீர் வந்து அதுக்கான உபகரணங்கள் வந்து இலவசமாக கிடைச்சது, 100% மானியத்தில் கிடைச்சது. இப்போ அதை வச்சு தான் வந்துட்டு அந்த பக்கம் வந்து ஒரு 1.5 ஏக்கர், இந்த பக்கம் வந்து ஒரு 1.5 ஏக்கர், கிட்டத்தட்ட 3 ஏக்கருக்கு மேலே வந்துட்டு இந்த சொட்டு நீர்னால் நாங்கள் இது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து எங்களுக்கு ஒரு உதவியான விஷயமா இருந்தது. இப்போ தக்காளியை பொறுத்தவரையில் வந்துட்டு நாங்கள் இங்கே விளையிற தக்காளியை வந்துட்டு மார்க்கெட்டுக்கு சின்னமனூர் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். டெய்லி காலையில் ஒரு 2 மணிக்குள்ளே வந்துட்டு ஒரு 9 மணிக்கு ஆட்கள் வந்தாங்கன்னா ஒரு 2 மணிக்குள்ளே அந்த தக்காளி எடுத்து சின்னமனூர் மார்க்கெட் போயிடும். அங்கே மார்க்கெட் அன்றாட என்ன ரேட்டோ அந்த ரேட்டில் வந்துட்டு எங்களுக்கு வந்து அது கிடச்சிரும். வாழையை பொறுத்தவரையில் எப்படின்னா வந்து அன்றாட மார்க்கெட் மாதிரி இருக்காது, அது ஒரு சீசன் மாதிரி. ஒரு சில நேரங்களில் வந்துட்டு அதிகமாக இருக்கும், ஒரு சில நேரம் கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் நஷ்டம் வராத அளவுக்கு அந்த வாழை வந்து இங்கே தோட்டத்திலே வந்து பேசி அவங்களே வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நல்ல வாழையாக நல்லா தரமாக வளர்த்துனோம்னா, இப்போ சொட்டு நீர் போட்டதுனால வந்துட்டு வாழை வந்து கொஞ்சம் தரமானதாக பண்ண முடியுது. ஏன்னா தனித்தனியாக ஒவ்வொரு மரத்துக்கு வந்துட்டு குறிப்பிட்ட அளவு தண்ணி விழுகிற மாதிரி வந்து நாங்கள் அதை பயன்படுத்துறதுனால வாழைகள் ஓரளவுக்கு வந்து தரமாக இருக்குது. அது ஓரளவுக்கு விலையும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்ல விலை போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்குது. முருங்கை பொறுத்தவரை வந்து 2 மார்க்கெட்டு, காய் சரியில்லாமல் இந்த மாதிரி இருக்குன்னா சின்னமனூர் மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம். காய் நல்லா தரமாக இருந்துச்சுன்னா சீசனில் நல்லா தரமாக இருக்கிறப்ப வந்துட்டு இந்த காய் வந்து ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டுக்கு அவங்கள அங்கேருந்து வந்து எக்ஸ்போர்ட் மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கான பாக்ஸ் எல்லாமே வந்து இங்கேயே வச்சுருப்பாங்க. காய் ஒடிக்கிறப்போ அவங்க வந்து இந்த இதை எடுத்துக்கிடுவாங்க. அது பண்ணிகிட்ருக்கோம். தக்காளி மற்ற காய்கறி இதில் வந்துட்டு விலை வந்து கொஞ்சம் நிர்ணயம் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் குறைஞ்சாலும் ஒரு சில நேரங்களில் வந்துட்டு இப்போ வெண்டிக்காய் போட்டோம்னா ஒரு 10 ஒடிப்பு 20 ஒடிப்பு ஒடிக்கிறோம்னா அதில் ஒரு 3-4 ஒடிப்பு வந்து இல்லை 5 ஒடிப்பு கூட வந்துட்டு கம்மியான விலையை போகும். மற்றபடி வந்துட்டு அந்த ஈக்குவல் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. இந்த சொட்டு நீர் இருக்கிறதுனால வந்துட்டு இது எல்லா பக்கமும் கொஞ்சம் பண்ண முடியுது. நாங்கள் இருக்கிற எல்லா ஏரியாவுமே வந்துட்டு கொஞ்சம் விவசாயம் பண்ண முடியுது. ஒன்று இல்லைன்னா ஒன்று கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லாபகரமாக தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் சமுத்திரபாண்டியன் அவர்களை 8220207114 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர், கடலூர் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை. கால்நடைகளை வெப்பம் அதிகமாயிருக்கும் மதிய வேளையில் மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் குளிர்ந்த குடிநீர் மற்றும் நிழல் அளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். உழவர்கள் தங்களுடைய கோழி பண்ணைகளில் வெயில் அதிகமாக இருக்கும் பகல் நேரத்தில் தீவனம் அளிக்காமல் குளிர்ந்த குடிநீர் அளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாக்கலாம். தற்போது ஆடுகளுக்கு தேவையான அளவு புற்கள் இல்லாத காரணத்தினால் உழவர்கள் 100 முதல் 200 கிராம் அளவு அடர் தீவனம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பியூடாக்ஸ் என்ற மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் 2-3 மில்லி என்ற அளவில் கலந்து ஆடுகளின் மேல்புறம் தடவுவதன் மூலம் புற ஒட்டுண்ணிகளை நீக்கலாம். உழவர்கள் தங்களுடைய கொட்டகை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை தண்ணீர் தேங்காமல் உலர்த்தி வைப்பதால் கால்நடைகளுக்கு ஏற்படும் குழம்பு அழுகல் நோய், ஈ மற்றும் கொசுக்களின் பெருக்கத்தை தடுக்கலாம். நெல், தரிசு, உளுந்து மற்றும் பச்சை பயிருக்கு 2% DAP கரைசலை பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும் 15 நாட்கள் கழித்து மறுமுறையும் காலை அல்லது மாலை வேளையில் கைத்தளிப்பான் கொண்டு இலைகள் நன்கு நனையும்படி தெளிக்க வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் சூரியகாந்தி. எண்ணெய் வித்து பயிர்களில் குறுகிய காலத்தில் வறட்சியை தாங்கி நல்ல மகசூல் தரக்கூடிய பயிர்களில் முக்கியமானது சூரியகாந்தி. இந்த எண்ணெய் சமையலில் அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. இதன் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம்.
பயிரிட ஏற்ற மண் மணற்பாங்கான வண்டல், செம்மண், கருவண்டல் மண் ஆகிய சூரியகாந்தி சாகுபடிக்கு மிகவும் ஏற்றதாகும். பருவம் மானாவாரியில் ஜூன் ஜூலை வரையிலும் அக்டோபர் நவம்பர் வரையிலும் பயிரிடலாம். இரவையில் டிசம்பர் ஜனவரி வரையிலும் ஏப்ரல் மே வரையிலும் பயிரிடலாம். ரகங்கள் KPSH 1, KPSH 44, PAC 1091, CO 4. நீர் நிர்வாகம் விதைத்தவுடன் முதல் தண்ணீர் விட வேண்டும். பூ பிடிக்கும் தருணத்தில் 2 முறையும் விதை பிடிக்கும் தருணத்தில் 2 முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும். அறுவடை விதைத்த 90 முதல் 100 நாட்களில் பூக்கள் முதிர்ச்சி அடைந்து அறுவடைக்கு தயாராகிவிடும். மகசூல் ஓராண்டில் ஒரு ஏக்கருக்கு 1000 முதல் 1100 கிலோ வரை மகசூல் கிடைக்கிறது. இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் பயறு வகை பயிர்களில் கோடைக்கால சாகுபடிக்கு ஏற்ற ரகங்கள். பொதுவாக பயறு வகைகள் ஊடு பயிருக்கும் கலப்பு பயிர் சாகுபடிக்கும் உகந்தவை, மேலும் பயிர் சுழற்சிக்கும் ஏற்றவை. இதனால் மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. கோடை காலத்தில் வம்பன் 3, 4, 6, 8 ரகங்களும், KRG 7, ADT 5 மற்றும் CO 6, 7, 8 ரகங்களும் அதிக விளைச்சல் தரக்கூடியவை. வம்பன் 3 ரகம் மலட்டு தேமல் நோய் தாங்கி வளர்ந்து ஒரே நேரத்தில் அறுவடை செய்ய ஏற்றதாக உள்ளது. வம்பன் 4 மஞ்சள் தேமல் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு சக்தி கொண்டது. வம்பன் 8 அனைத்து பருவங்களிலும் பயிரிட ஏற்றது. இந்த ரகம் ஒரே சமயத்தில் அறுவடை செய்வதற்கு ஏற்ற ரகமாகும். KRG 7 அதிக விளைச்சல் தரக்கூடிய துவரை ரகமாகும். CO 8 மஞ்சள் தேமல் நோய், வேரழுகல் நோய் மற்றும் நுனிக்கருகல் நோய்களை ஓரளவு தாங்கி வளரும் தன்மையுடையது. ஆகவே இத்தகைய ரகங்களை தத்தம் பகுதிகளில் சாகுபடி செய்து நல்ல விளைச்சலை பெற்று பயனடையுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் நடைபெறவுள்ள பின்வரும் பயிற்சி குறித்த அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் 11/4/2017 செவ்வாய்க்கிழமை அன்று மாடித்தோட்டம் அமைத்தல் குறித்த ஒரு நாள் பயிற்சி நடைபெற உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மற்றும் தொலைபேசி எண் பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், எண் U30, 10வது தெரு, அண்ணா நகர், சென்னை 600040. தொலைபேசி எண் 04426263484. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 - 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விற்பனை செய்யப்படும் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். நெல் சோனா அம்மூரில் குறைந்தபட்ச விலையாக 1827 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2047 ரூபாய்க்கும், ஆரணியில் 1472 முதல் 1605 ரூபாய் வரையிலும், நெல் ஏ பொன்னி காரைக்குடியில் 1950 முதல் 2150 ரூபாய் வரையிலும், சிவகங்கையில் 1925 முதல் 2125 ரூபாய் வரையிலும், நெல் கோ 43 உசிலம்பட்டியில் 1600 முதல் 1700 ரூபாய் வரையிலும், வேலூரில் 1470 முதல் 1879 ரூபாய் வரையிலும், கேழ்வரகு இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் 2719 முதல் 3149 ரூபாய் வரையிலும், மணலூர்பேட்டையில் 2913 முதல்
3131 ரூபாய் வரையிலும், டிவி கம்பு இதர ரகம் செஞ்சியில் 2859 முதல் 2950 ரூபாய் வரையிலும், விழுப்புரத்தில் 1659 ரூபாய் முதல் 2950 ரூபாய் வரையிலும், பருத்தி MCU 5 திண்டுக்கல்லில் 4100 தொடங்கி 4500 ரூபாய் வரையிலும், உசிலம்பட்டியில் 3850 முதல் 4050 ரூபாய் வரையிலும், தேங்காய் இதர ரகம் அன்னூரில் 2000 முதல் 2200 ரூபாய் வரையிலும், காரமடையில் 2600 முதல் 2800 ரூபாய் வரையிலும், கொப்பரை தேங்காய் இதர ரகம் நாமக்கல்லில் 8100 முதல் 8200 ரூபாய் வரையிலும், ராசிபுரத்தில் 7200 முதல் 7900 ரூபாய் வரையிலும், மணிலா இதர ரகம் அந்தியூரில் 4669 முதல் 8100 ரூபாய் வரையிலும், அரியலூரில் 5000 முதல் 5620 ரூபாய் வரையிலும், பச்சை பயிறு இதர ரகம் அவலூர்பேட்டையில் 4609 முதல் 6109 ரூபாய் வரையிலும், திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக 4449 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5769 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 55 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 15 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 5 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 30.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 19.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 4.2% காற்றின் வேகம் மணிக்கு 3.9 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 36.5% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 5 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 554.4 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 886 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.5 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தெற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகளுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். மண் வளத்தை பாதுகாப்பதும் முறையாக மண் பரிசோதனைகளை மேற்கொள்வதும் வேளாண்மையின் முக்கிய காரணிகளாகும். வேளாண்மையாளர்களுக்கு மண்வளம் சார்ந்த பயிற்சிகளை வேளாண் அறிவியல் மையங்கள் வழங்கி வருகின்றன. அவ்வகையில்
மண்வள மேம்பாட்டு தொழில்நுட்பங்கள் குறித்து விரிவாக விளக்குகிறார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் திரு ஜி அருண் அவர்கள். மண் வளம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இயற்கையில் எத்தனை வளங்கள் இருந்தாலும் ஒரு அடிப்படை உழவு தொழிலுக்கு மிக அடிப்படையான ஒரு வளம், நம்மளால் திருப்பி மீட்டு எடுக்க முடியாத ஒரு வளம் அப்படின்னா அது நிச்சயமாக மண் வளம் தான். அந்த மண் வளம் நாளுக்கு நாள் வந்து சீர்கெட்டு வளம் குறைந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மண் வளத்தை எப்படி மேம்படுத்துறது, அதை இன்னும் எப்படி மேம்படுத்தி அதிகப்படியான விளைச்சலை எடுத்து இந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இதோட மிக முக்கியமான நோக்கம். அந்த அடிப்படையில் ஒரு வளமான மண் அப்படின்னா என்ன, ஒரு வளமான மண்ணுனா என்னென்ன காரணங்கள் அதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். வளமான மண் அப்படின்னா அதோடைய அங்கக பொருட்கள் அதிகமாக இருக்கணும். அங்கக பொருட்கள் அதிகமாக இருக்கும்போதே நமக்கு மற்ற தன்மைகளான மண்ணுடைய நீர்பிடிப்பு திறன், அதோடைய காற்றோட்டம், உள் வடிகால் வசதி, இது எல்லாமே நமக்கு நல்ல விதமாக இருக்கும். அதை தவிர பயிருக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லும்போது தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அதை தவிர நுண்ணூட்டச்சத்துக்கள் பயிருக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு மண்ணில் இருக்கணும். அப்புறம் அதோட கார அமிலத்தன்மைன்னு சொல்லுவோம், pH ரேஞ்சு, அது வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 6.8 வரை இருக்கணும் அதோடைய கார அமிலத்தன்மை. இது தவிர நல்ல ஒரு வளமான மண் அப்படின்னா அதுக்கு ஆழமான ஒரு பண்பு இருக்கணும். ஆழமான ஒரு மண் வகையாக இருந்தால் தான் அது வந்து வேர்கள் வந்து ஈஸியாக ஊடுருவி அதோட நுண்ணூட்டச்சத்துக்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதை தவிர நுண்ணுயிரிகள் மிக முக்கியமான ஒரு விஷயம். நுண்ணுயிர்கள்ங்கிறது அதிகப்படியாக இருக்கணும். ஒரு மண்ணுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் ஒரு வளமான மண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாளுக்கு நாள் நான் சீர்கெட்டு வருதுன்னு சொல்லியிருந்தேன் மண் வளம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா என்னென்ன வகையில் சீர்கெட்டு வருது இந்த மண் வளம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல மண் இறுக்கம். நம்ம தொடர்ந்து நடந்து போனாலே அந்த இடங்கள் எல்லாமே மண் இறுகி போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய இயந்திரங்கள், டிராக்டர்னு நம்ம அந்த வயல்களில் விடும்போது மண் இறுக்கம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அதை தவிர மண் அரிமானம். இதை தவிர மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னா உவர் நிலம். நம்ம சாதாரணமாக உப்பு நிலம்னு சொல்கிறோம், உப்பு மண் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அந்த உவர் நில பிரச்சனை. அதே போல் கலர் நிலம், சோடியம் அதிகமாக இருக்கிறத நம்ம கலர் நிலம்னு சொல்லுவோம். அது தவிர அமிலத்தன்மை கூடி போகிறது, அந்த பிரச்சனை இந்த மண்ணில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அது தவிர பார்த்திங்கன்னா தொழிற்சாலை, அப்புறம் தொடர்ந்து உரங்களை பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய கனிம நச்சுகள் வந்து மண்ணில் கலந்துருது. இது போல் பல வகையில் வந்து மண் வந்து சீர்கெட்டு போயிட்டுருக்கு. இதை தவிர பார்த்திங்கன்னா அதிகப்படியான மழை, அதிகப்படியான வெப்பம், அதிகப்படியான காற்றோட்டம், இதனால் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய தாதுக்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இது போல் பல வகையில் இருக்கிறத நம்ம எப்படி சரி பண்ண முடியும், மேம்படுத்தி ஒரு வளமான மண்ணை மாற்றி நம்ம வந்து அதிகப்படியான விளைச்சல் எடுக்க முடியுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக சொன்னது நான் ஏற்கனவே உவர் மண் அப்படிங்கிறது உப்பு மண்ணுன்னு சொல்லியிருந்தோம். அந்த உப்பு மண்ணுங்கிறது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான காரணங்கள்னு பார்த்தோம்னா அதோடைய மூலப்பாறை, எந்த பாறையிலேருந்து மண் உருவாகுதோ அதே அடிப்படையில் தான் அந்த மண்ணும் இருக்கும். அதுபோல் பார்க்கும்போது அதோட மூலப்பாறை வந்து உப்பு சம்மந்தப்பட்டதாக இருந்தால் மண்ணும் உப்பாக இருக்கும். அது தவிர குறைந்த மழை அளவு, இப்போ எங்கே பார்த்தாலும் மழை அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, குறைந்த மழை அளவு. அப்புறம் நிலத்தடி நீரை வந்து அதிகமாக எடுக்க கடல் நீர் வந்து உள்ளே புகுறது. தொடர்ந்து ரசாயன உரங்களை பயன்படுத்த மண் வந்து உப்பு நிலமாக மாறுறது. அது தவிர பார்த்திங்கன்னா தரமில்லாத பாசன நீர். இப்போ நம்ம பாட்டில் கண்மூடித்தனமாக ஏதோ தண்ணி இல்லைங்கிறதுக்காக நம்ம பாட்டில் பயன்படுத்திடுறோம். தரமில்லாத பாசன நீர் வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அந்த உப்பு நிலத்துக்கு. இதெல்லாம் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இது போல் மண் வகைகளை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம உப்பால் பாதிக்கப்பட்ட மண்ணில் வந்து நம்ம நிலத்தடி நீரை நம்ம நல்ல நீரை தேக்கி வைக்கும்போது அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி வெளியேற வாய்ப்பு இருக்குது. அது தவிர பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அருமையான ஒரு யோசனை என்னென்னா, உப்பை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் என்னென்ன பயிர்கள்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இயற்கையிலே பார்த்திங்கன்னா உப்பை வந்து தாங்கி வளரக்கூடிய பயிர்கள்னு சில பயிர்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் பருத்தி, மிளகாய், தீவன பயிர்கள், இந்த மாதிரி உப்பால் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு பருத்தி, மிளகாய், தீவன பயிர்கள், அப்புறம் முசுக்கொட்டை மரம், இது போல் பயிர்களை நம்ம பயிரிடலாம். இது வந்து அதிக அளவில் இருந்த உப்பு இருந்தாலும் அதை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் இதெல்லாம். அதை போல் மிதமான உப்பு உள்ள பயிர்கள், அதை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நெல், மக்காச்சோளம், சூரியகாந்தி, இது போல் பயிர்களை பயிரிடுறதுனால உப்பு மண்ணிலேருந்து ஓரளவு நம்ம விளைச்சல் எடுக்கலாம். குறிப்பாக உப்பு மண்ணில் பயிரிடக்கூடாத பயிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிப்பயிர், நம்ம வந்து பச்சை பயிரும் உளுந்தும் வந்து கண்டிப்பாக நம்ம உப்பு பாதிக்கப்பட்ட மண்ணில் பயிரிடவே கூடாது. இதை தவிர உப்பு மண்ணை வந்து நம்ம வந்து அங்கக பொருட்கள் அதிகமாக கொடுக்கறதுனாலையும் பசுந்தாள் உரங்கள் இடுறதுனாலையும் இந்த நிலத்தை ஓரளவு சரி பண்ணலாம். அதுக்கடுத்து அமிலத்தன்மை வந்து நம்ம தொடர்ந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்துறதுனாலையும் பல காரணங்களாக அமிலத்தன்மையால் நம்ம நிலங்கள் வந்து சீர்கெட்டு போகுது. அதுபோல் அமிலத்தன்மை நிலங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா
மரத்தூள், அதாவது சுண்ணாம்பு பயன்படுத்தணும். கரெக்டாக நம்ம வந்து மண் பரிசோதனை செய்து தேவையான அளவு சுண்ணாம்பை வந்து இந்த பயன்படுத்துறதுனால இந்த அமிலத்தன்மையை குறைக்கலாம். மரத்தூள், அதுபோல் மரப்பட்டையில் இருக்கக்கூடிய சாம்பல், ப்ளூ டஸ்ட்டு, அப்புறம் டோலமைட்டு, இது போல் பயன்படுத்தி இந்த அமிலத்தன்மையை சரிப்படுத்தலாம். பொதுவாக மலைப்பாங்கான பகுதிகள், அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள், அது தவிர புதுக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டங்கள் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். அது தவிர நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கனிம நச்சுக்கள், இப்போ பார்த்திங்கன்னா தொழிற்சாலை கழிவுகள், திடக்கழிவு, திரவ கழிவுன்னு சொல்கிறோம். அது தவிர மருத்துவ கழிவுகள் கண்டபடி கொட்டி நமக்கு வந்து நிலத்தில் வந்து சேருது. அதுபோல் ரசாயன உலகங்கள்லேருந்து வரக்கூடிய கனிம நச்சுக்கள், நம்ம வந்து ஹெவி மெட்டல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த நச்சுக்கள் வந்து மண்ணில் கலக்கிறதுனால மண் வந்து பயங்கரமாக சீர்கேடாயிடுது. இது போல் சீர்கெட்ட மண்ணை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு 397 வகையான தாவரங்கள் வந்து இந்த கனிம நச்சுக்களை உறிஞ்சி எடுத்து மண்ணை வந்து தூய்மையாக்குது. அந்த தாவரங்கள் வந்து நம்ம ஆராய்ச்சி மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் நமக்கு காரியம் அதிகமாக இருக்குது, காரியத்தால் இந்த நிலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம வந்து நீலகிரி தைல மரம், ஆமணக்கு, இந்த மாதிரி மரங்களை நம்ம பயிரிட்டு அதை எடுத்துடலாம். ஆமணக்கு, நீலகிரி தைலம், அதுபோல் முருங்கை மரங்கள், இந்த பாசி பயிர், இது மேலே பயிரிட்டு நம்ம அதை எடுத்துடலாம். அதுபோல் நிக்கல் எங்கள் நிலத்தில் அதிகமாக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளால் இந்த நிக்கல் படிஞ்சு மண் சீர்கெட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து தீவன பயிர்கள் பயிரிடலாம். அவரை, சிறுகீரை, அது தவிர வந்து சவுக்கு, இதை பயிரிட்டு நம்ம நிக்கல் சம்மந்தப்பட்ட அந்த கனிம நச்சு அதை உறிஞ்சி எடுத்து மண்ணை சுத்தப்படுத்தும். இது தவிர பார்த்திங்கன்னா ஆலை சார்ந்த கழிவுகள், அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை வந்து நமக்கு மண்ணுக்கு இடுறதுனால நமக்கு தழைச்சத்து அதிகமாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா பசுந்தாள் உரங்கள்னு சொல்லும்போது தக்கை பூண்டு, கொளிஞ்சி, நமக்கு புங்க மரம், அகத்தி, இது போல் பயிர்களை வந்து நம்ம வந்து நிலத்தில் பயிரிட்டு அதை ஒரு டைமுக்கு அப்புறம் மடக்கி நம்ம வந்து உழவு பண்ணுறதுனால வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை இது வேர் மூலமாக உறிஞ்சி எடுத்து டன் கணக்கில் ஏக்கர் நமக்கு வந்து நைட்ரஜன் பற்றாக்குறையை வந்து, அதாவது தழைச்சத்து பற்றாக்குறையை இது போல் பசுந்தாள் உரங்கள் நம்ம வந்து இந்த நிலத்தில் வந்து சரியாக்கி நம்ம நிலத்தை வளமான மண்ணாக மாற்றுது. அதுபோல் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இயற்கை உரங்களை பயன்படுத்துறதுனால மண்ணோட வளம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் மேம்பட்டும் இருக்கும். இயற்கை உரங்கள்லாம் நமக்கு ஈஸியாக நமக்கு வந்து இலகுவாக கிடைக்கக்கூடிய கழிவுகள், நம்ம பயிர் கழிவுகள் கிடைக்குது. அதுபோல் கால்நடை கழிவுகள், காய்கறியோட கழிவுகள், இந்த கழிவுகளை கொண்டு நம்ம மண்ணில் வந்து ஏற்கனவே மக்க வைத்து, அதாவது நம்ம டைரெக்டாக கொண்டு வந்து மண்ணில் கூட்டும்போது அந்த சத்துக்கள் வந்து மண்ணுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக காலதாமதமாகுது, கடைசி வரை அந்த கிடைக்கிறதில்ல. அதனால் மக்க வைத்து கம்போஸ்ட் தொழில்நுட்பம் மூலமாக அதை நம்ம மக்க வைத்த உரங்களை நம்ம வந்து இயற்கை முறையில் அந்த உரங்களை வந்து மண்ணுக்கு இடும்போது மண் வந்து ஒரு வளமான மண்ணாக, ஆரோக்கியமான மண்ணாக மாறும். நம்ம இது போல் சீர்கெட்ட மண்களை இது போல் வளமான முறையில் பயன்படுத்தி அதிகப்படியான மகசூல் எடுக்கிறங்கிறது நம்மளோட முக்கியமான குறிக்கோள். அது தவிர சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் குறைக்கணும், அதிகப்படியான மகசூலையும் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். மேலும் விவரங்கள் பெற திரு ஜி. அருண் அவர்களை 09489818208 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 10/4/2017 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, சிப்பி மற்றும் பால் காளான் வளர்ப்பில் ஈடுபட்டு பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் திருநகர் கிராம வேளாண்மையாளர் திரு எஸ். அருணாச்சலம் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் வாழ் அவரை, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முட்டை கோழிகளை தாக்கும் நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளும் குறித்து நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. அருள்மொழி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.